கன்னி ராசியில் பிறந்தவரா நீங்கள்? மார்ச் 29, 2025 அன்று நடைபெறவுள்ள சனி பெயர்ச்சியில் கன்னி ராசிக்கு தொழில், நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். மேலும் சனி பெயர்ச்சியால் வரும் தொல்லைகளை போக்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றியும் பார்ப்போம் வாருங்கள். அஸ்ட்ரோ தமிழ் ஜெய் வியாசஸ்ரீயின் வணக்கம். மார்ச் 29, 2025 அன்று நடைபெறவுள்ள சனி பெயர்ச்சியில் கன்னி ராசிக்கு தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். உத்தியோகத்தை பொறுத்தவரை தடைகள் மற்றும் தாமதங்களை எதிர்பார்க்கலாம் என்றாலும் மனம் தளர வேண்டாம். உத்தியோகத்தை பொறுத்து பணிகள் மலை போல குவியலாம். எனவே குறிப்பிட்ட காலத்தில் எல்லா பணிகளை முடிக்க அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் குறுக்கு வழிகள் பலனை தராது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும். விடாமுயற்சியும் கடின உழைப்பும் மட்டுமே வெகுமதியை பெற்றுத் தர முடியும். வியாபார கூட்டாளிகள் கடைசி நேரத்தில் முதலீடு இல்லை என்று கைவிரிக்கும் சூழ்நிலை வரலாம். கூட்டாளிகளின் சந்தேகங்களை சரிசெய்வது மன அமைதியை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இலக்குகளை அடைய பல்வேறு அணுகுமுறைகள் உதவும். லாபத்தை மேம்படுத்த நுட்பங்களை புரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டு மற்றும் வெளியூர் கொள்முதல் நடவடிக்கையில் கவனம் அவசியம். அரசு உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. கலைத்துறையில் இருப்பவர்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கான சூழலும் அதற்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஊதியம் மற்றும் நிலுவையில் இருந்து வந்த வரவுகள் கிடைக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் என்றாலும் சில சக ஊழியர்கள் அல்லது நெருங்கிய கூட்டாளிகள் உங்களை ஏமாற்றலாம். கவனம் அவசியம். சமூக பணியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். பழைய வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களைப் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். மேலும் ஆவணம் மற்றும் ஒப்பந்தங்களில் ஏற்பட்ட தாமதங்கள் மற்றும் தடைகள் நீங்கும். வரவுகளில் ஏற்பட்ட கால தாழ்வு படிப்படியாக குறையும். பலதரப்பட்ட மக்களிடமிருந்து ஒத்துழைப்புகள் கிடைக்கும். இந்த சனி பெயர்ச்சியில் வருமானம் சீராக இருக்கும். சேமிக்கவும் முடியும். என்றாலும் எதிர்பாராத செலவும் உண்டாகு. தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். ஊக வணிகம் மற்றும் சரக்கு வர்த்தகம் நேர்மறையான முடிவுகளை தரலாம். ஆனால் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் எச்சரிக்கை வேண்டும். புதனே 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதால் தொழில், ஜீவனம், வெளிநாட்டு தொடர்பு முயற்சிகளில் கவனம். மேலும் உங்களை நீங்களே பார்த்துக் கொள்வதன் மூலமாக 7ஆம் வீட்டு சனியின் தீய பலன்களை கடந்துவிடலாம். கன்னி ராசி மாணவர்கள் வேகமாகவும் விவேகமாகவும் இயங்க வேண்டும். நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒத்திவைக்கக்கூடாது. சனி பேச்சில் வரும் பிரச்சனைகளை தீர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் பார்ப்போம். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் பாதிப்பை குறைக்க பெருமாள் கோவில்களில் சென்று விஷ்ணு வழிபாடு செய்யலாம். மாற்றுத்திறனாளிகள், துப்புரவு பணியாளர்கள், முதியவர்கள் மற்றும் கணவரை இழந்தவர்களுக்கு உதவி செய்வது நன்மை பயக்கும். ஹனுமான் சாலிசா மற்றும் கால பைரவ அஷ்டம் கேட்பது மிகவும் நல்லது. திருக்கடையூரில் அமிர்தகடேஸ்வரரை வழிபடுவதால் தம்பதிகள் இடையே ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கம் அதிகரிக்கும். நாய்கள், காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கலாம். முடிந்தால் திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தில் நீராடி அங்கு உள்ள சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றலாம். சனிக்கிழமை அன்று அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வணங்கி மேலும் அங்கு உள்ள சனி பகவானுக்கு நலெண்ணெய் விளக்கு ஏற்றி வர கண்டக சனியின் தாக்கம் குறையும். சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும். தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும். இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து கொள்ளவும். நன்றி.